ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஈசா அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு சின்ன மலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மலைக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்லியம்பட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாராவது போகணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் மேப் லொக்கேஷனில் வந்து நீங்கள் பார்த்து போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு நியர்பை வந்து வந்தாச்சு. ஸோ இது ஒரு கிராமத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு சொன்ன மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் சரி இருக்காது. நீங்கள் போகும்போது கொஞ்சம் பைக்கில் எல்லாம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. ஒரு சின்ன ஹில்லு தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 4-5 பெண்டு வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு மேலே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 வீலர் இல்லை 4 வீலர் மட்டும் போங்க. இல்லை மலையில் ஏறி போகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, ஸ்டெப்ஸே இல்லை சொல்லப்போனால். மலையோட ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டில் தான் நடந்து போயாகணும். கோயில் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம் ஓப்பனில் இருக்காது. நீங்கள் பிரதோஷம் அந்த மாதிரி முக்கியமான நாளில் வந்து போனீங்க அப்படின்னா கோயில் வந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கும். ஸோ அது நீங்கள் போகும்போது அதை வந்து செக் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டு புஞ்சை புளியம்பட்டி ரோட்டில். நீங்கள் பவானி சாகர் ரோடு வழியாக வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தாலும் சரி, பனையம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ அங்கேருந்து வரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாம் வந்து இது வழியாக வந்து பின்னாடி வந்து நடந்து போகலாம். ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண்ணும் கல்லுமாக இருக்கிற ஒரு பாதையாக இருந்தது. ஸோ இதில் நம்ம நடந்து போய்க்கலாம் பைக் நிறுத்திட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் பைக் கொண்டு பார்க் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு வந்த ஒரு இது கிடைக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட ஃப்ரண்ட் வியூ இது. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து கோயில் இருக்கும். ரொம்ப பெரிய கோயில் இல்லை. இதுக்கு கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விநாயகர் சிலை மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கனாவே தெரியும். கோவிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து குழந்தைய கூப்பிட்டு போனீங்கன்னா சேஃபான ஏரியா தான். கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் தான். ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக போய் நம்ம சாமி கும்பிட்டு வரக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இது. கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சிவனடியார்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷம் ஒவ்வொரு இதில் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனடியார்கள்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. சிவன் சன்னதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்தது. ஸோ மேபி அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம், எனக்கு தெரில. எங்கெல்லாம் சிவன் சிலை இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நந்தி சிலை வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. இங்கே மெயினாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமாக வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லொக்கேஷன் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான். நீங்கள் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறக்கு இல்லை சிவனை வழிபடுறதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புது லொக்கேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க.